நாகை அருகே காடம்பாடியில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சிறை சென்று வந்த கல்லூரி முதல்வருக்கு எதிராக ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கக்கூடிய காடம்பாடியில் உள்ள ஏடிஜே தர்மாம்பாள் என்ற அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் தலைமுடியை சரியாக வெட்டவில்லை என காரணம் காட்டி தேர்வு எழுத விடாமல் தடுக்கப்பட்டார். அந்த கல்லூரியுடைய முதல்வர் செந்தில்குமார் அவரை தேர்வு எழுத விடாமல் தடுத்ததாக கூறி அந்த மாணவர் தேர்வு எழுத முடியாத நிலையில் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கல்லூரியுடைய முதல்வர் செந்தில்குமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்த அந்த கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் 1 மாதத்திற்கு பிறகு வெளிப்பாளையம் போலீசார் தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 1 மாதங்கள் சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தற்போது கல்லூரியில் மீண்டும் முதல்வராக பதவியேற்று பணியை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அவர் பதவியில் தொடரக்கூடாது என கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அலுவலர்கள் நேற்று மாலையிலிருந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் முதல்வர் இன்று கல்லூரிக்கு வரவில்லை. குறிப்பாக அவர் கல்லூரியில் மீண்டும் இணைந்தாலும் அந்த வழக்கை முடித்துவிட்டு வர வேண்டும். மேலும் கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி ஊதிய உயர்வு, மேலும் பல்வேறு காரணங்களை காட்டி பாகுபாடாக நடத்துகிறார், அதே போல தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறார் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதல்வர் மீது வைத்து ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் அவருடைய அறைக்கு சென்றால் நாற்காலி கொடுப்பது கிடையாது, அரை மணி நேரமானாலும் நிற்க வைத்துதான் பேசுகிறார் போன்ற பல்வேறு புகார்களை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய தொடர் போராட்டத்தால் மாணவர்களுடைய கல்வி கற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவரை பதவி நீக்கம் செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.